வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். அரை மணி நேரம் காலையில் எழுந்து அழுது மன்னிப்பு கேட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரூர் அந்த சம்பவத்தில் உயிரிழந்த அந்த 2 குழந்தைகளை பறி கொடுத்த அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம், அவர் தான் முதன்மை காரணம் அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜய் அவர்கள் காலில் விழுந்து அழுதாரு. மன உளைச்சலில் விஜய் உடல் ரொம்ப மெலிஞ்சிட்டாரு. கரூரில் மனைவி மகள்களை பறி கொடுத்தவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாதது ஏன் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு விஜய் அவர்கள் சரமாரி கேள்வி கேட்டிருக்காரு. இதே எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை மணி நேரம் காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டார் விஜய் அவர்கள். உண்மையை போட்டுடுத்த 2 குழந்தைகளை பறி கொடுத்த தந்தை. கரூர் சிவசக்தி நகரை சேர்ந்தவர் தான் ஆனந்த ஜோதிங்கிறவர். கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் தனது மனைவி ஹேமலதா மற்றும் தனது 2 மகள்கள் சாய் லக்ஷனா, சாய் ஜீவா ஆகியோரை பறி கொடுத்தவர். இவர் நேற்று மாமல்லபுரத்தில் நடந்த விஜய் ஆறுதல் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு இன்று கரூர் வந்திருக்காரு. இது குறித்து அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது, 30 நாள் காரியம் முடித்துவிட்டு என்னையும் என் குடும்பத்தாரையும் கார் மூலமாக அழைத்து சென்று பின்னர் ஸ்லீப்பர் பேருந்து மூலம் மாமல்லபுரம் தனியார் விடுதிக்கு அழைத்து சென்றாரு. எங்களுக்கு உணவு மற்றும் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. அன்று இரவு அங்கு தங்கிய பிறகு திங்கட்கிழமை காலையில் 9:30 மணி அளவில் தனி அறையில் இருந்த விஜய் சந்திக்க எங்கள் குடும்பத்தை அழைச்சி சென்றாங்க. அந்த அறையில் அவரை தவிர வேறு எந்த உதவியாளரோ பாதுகாவலரோ யாருமே இல்லை. எங்கள் குடும்பத்தினர் அவரை தாக்கியிருந்தாலும் கூட வெளியில் தெரிஞ்சிருக்காத நிலை இருந்துச்சு. நாங்கள் அவரை கண்டதும் நிலை குலைந்து போனோம். என்னை விட மிகவும் பரிதாபகமாக இருந்தார். என் அம்மாவை கண்டதும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். எங்கள் அம்மாவும் கதறி எழுதாங்க. இதனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. அவங்களோட நான் கூறியதாவது, அண்ணா வீடியோ காலில் பேசும்பொழுது நான் உங்களிடம் சொன்னேன், என் பாப்பா ஃபோட்டோ உங்கள் கைகளில் இருந்தால் புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு. இதை சொன்ன உடனே எனது மகள் ஃபோட்டோ வாங்கி புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. மேலும் உங்களுக்கு என்ன தேவை, எந்த விஷயம் இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் இறுதி வரை உங்கள் குடும்பத்தோடு இருப்போம் என மன உறுதி அளித்தார். அவர் நிலையை கண்டு எங்களால் மேலே எதுவும் பேச முடியல. எங்கள் குடும்பத்தோட மட்டும் சுமார் அரை மணி நேரம் பேசினார். பின்னர் நாங்களாம் வெளியில் வந்துட்டோம். அவரை நினைத்திருந்தா தனியாக விமானம் மூலம் திருச்சி அங்கிருந்து கரூர் வழியாக பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்திருந்திருக்கலாம். இந்த செலவு அவருக்கு மட்டும்தான் வந்திருக்கும். ஆனால் எங்கள் அனைவரையும் அழைச்சி சென்று தங்க வச்சு உணவு கொடுத்து மன்னிப்பு கேட்குறாரு. கரூருக்கு நேரில் வாழ முடியாததற்கு என்ன காரணம்னு எங்களிடம் விளக்குனாரு. இந்த பிரச்சனை முடிஞ்சதும் நான் நேரடியாக கரூர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வீடுகளுக்கும் வருவேன் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். மேலும் இது குறித்து விமர்சிப்பவர்களுக்கு நீங்கள் என்கிட்ட பேட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, எந்த வீடியோ பார்த்தாலும் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு கேவலமாக பதிவு பண்ணுறாங்க, பாதிக்கப்பட்டவங்க நாங்கள், இந்த சம்பவம் அவங்க வீட்டில் நடந்திருந்தா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்களா, இவங்களுக்கெல்லாம் எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காருங்க. ஒரு பக்கம் இருக்க கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு விஜய் தான் முதன்மை காரணம் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதில் கரூர் சம்பவத்தில் யாரை பார்க்க கூட்டம் கூடியச்சோ அந்த நபர் மீது சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது ஏன் என நாதக தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. இது குறித்து அவர் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது, கரூரில் 41 பேர் உயிரிழந்த குற்றத்துக்கு முதன்மை காரணமே விஜய் தான். தவறு இல்லைன்னா ஏன் முன்ஜாமீன் கேட்குறாங்க? குற்றத்துக்கு காரணமானவரையே சிபிஐ விசாரிக்காது எனில் பிறகு எப்படி நியாயம் வெளிவரும்? யாரை பார்க்க கூட்டம் கூடியதோ அந்த நபர் மீது சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது ஏன்? யாருடைய வருகையால் கூட்டம் கூடியது என்பதுதான் கேள்வி. விஜய் வரவில்லை என்றால் அங்கு கூட்டம் கூடியிருக்குமா? இவருக்கு இந்த சம்பவத்தில் பொறுப்பு இல்லையா? கூட்டணியில் சேர்ப்பதற்காகத்தான் ஆதவ் அர்ஜுனா விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. கூட்டணிக்கு விஜய் வரவில்லை எனில் அவர் மீது வழக்கு பதிவு செய்வார்கள். போலீஸ் மீது தவறு உள்ளதா என்பதை விசாரித்து முடிவெடுக்கப்படும். முதல்ல உங்கள் பயணம் சேலத்தில் தானே இருந்துச்சு, அப்புறம் ஏன் கரூருக்கு மாற்றினீங்க? விசாரணை சிபிஐக்கு மாற்றியதும் முன்ஜாமீன் மனுவை புஸ்லி ஆனந்த் திரும்ப பெறுகிறார் எனில் சிபிஐ அவரை பாதுகாக்கிறதா? மக்கள் மனங்களில் மாறுதல் வேண்டும், அப்போதுதான் எல்லாமே மாறும். தேர்தல் முடிவுகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்பதை கூற முடியாது அப்படின்னு சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாதது ஏன்? தமிழக அரசுக்கு விஜய் சரமாரி கேள்வி. விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைச்சி விளைவித்த நெல்மணிகளில் உரிய நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை வீணாக்கியதன் காரணம் என்ன என்று தமிழக அரசு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. கடந்த செப்டம்பர் 27 கரூரில் நடந்த தாவேக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 விழுந்துவிடும் நிலை. இதையடுத்து நேற்று அந்த துக்க நிகழ்வில் 30வது நாளில் விஜய் நெரிசலில் விழுந்தவரின் குடும்பத்தை சென்னைக்கு அழைத்து ஆறுதல் கூறியதோடு
மன்னிப்பும் கூறியிருக்காரு. இந்த நிலையில் 1 மாத காலமாக எந்தவித அரசியல் நகர்வுகளில் ஈடுபடாமல் இருந்த விஜய் அவர்கள் இன்று நெல் கொள்முதல் விவகாரம் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே தனது பிரச்சாரங்களில் திமுகவை விளாசிய விஜய் அவர்கள் 1 மாதம் கழித்து வெளியிட்ட அறிக்கையிலும் திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். நெல் கொள்முதல் விவகாரம் தொடர்பாக விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகளை முதல் முறை வீணான போதே துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா? விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றால் அது அவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து பொருளாதார ரீதியில் அவர்கள் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசாக தான் இருக்க வேண்டும். மாறாக ஏழை விவசாயிகள் தங்களின் கடின உழைப்பின் வாயிலாக விளைவித்தவற்றை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனையவிட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒரு அரசை என்னவென்று சொல்வது? ஏழை விவசாயிகள் தாங்கள் காலங்காலமாக செய்து வரும் உழவு தொழில் மூலமே விளைவித்த பொருட்களை விற்று அதை பணமாக்கி தங்களின் வாழ்க்கையை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அவங்க பொருளாதார ரீதியிலும் வழிவிட வேண்டும் என்றால் அதற்கு முழு மூலதனம் என்பது விவசாயம்தான், அதற்கான உழைப்பு மட்டும்தான். ஆனால் விவசாயிகள் தங்கள் விளைவித்த பொருட்களை விற்று பணத்தை கையில் பார்த்து விடாமல் தடுப்பதே இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. திமுக அரசின் முக்கிய நோக்கமாக இருந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஐயம் ஏற்படுகிறது. இது இந்த ஆண்டு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்டுமே இதுதான் நிலை என்கிற போது வேதனையாகவும் இருக்கு. வெற்றி விளம்பரத்திற்காக நானும் டெல்டாக்காரன் தான் என பெருமை பேசி வரும் தலைமையிலான திமுக அரசுக்கு ஏழை விவசாயிகளின் சார்பாக நான் முன்வைக்க ஒரு சில வினாக்கள்னு சொல்லியிருக்காரு. அதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெல்லி விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைச்சி விளைவித்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை வீணாக்கியதன் காரணம் என்னன்னு கேட்டிருக்காரு. 2வது கொஸ்டின், பருவமழை என்பது ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியதுதான். இந்த பருவமழையை நம்பிய விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். அப்படி இருக்க அந்த பருவமழையினால் விவசாய பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடையாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தான் என்னன்னா அப்படின்னு கேட்டுக்காரு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காருன்னா, அதிக மழை பொழிவு இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் மூழ்காதபடி போதுமான தண்ணீரை தவிர்த்து அதிகப்படியான தண்ணீர் விவசாய நிலங்களில் இருந்து தானாகவே வெளியேறி சேமித்து வைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகளை சென்றடைய போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காரு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காருன்னா, விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாப்பாக சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தான் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகின்றனவே, அதை பார்த்தாவது அடுத்த ஆண்டாவது நெல்மணிகள் மழையில் நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எண்ணம் வரவில்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இல்லைன்னா நெல் உள்ளிட்ட தானியங்களை வீணாகட்டும், விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கப்படட்டும், அதனால நமக்கு என்ன என்று தெரிந்தே ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகிறதா இந்த அரசு அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கடந்த சில நாட்களாக பெய்த மழையால நெல்மணிகள் நனைந்து வீணாகியதற்கும் அதை விளைவித்த விவசாயிகளின் வேதனைகளுக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறதுன்னு கேட்டிருக்காரு. விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்த விளைவித்த நெல்மணிகள் இந்த வெற்றி விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணாகி மூட்டையிலே முளைத்துள்ளன. அதேபோல் தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் முளைத்து வளர்ந்து செலுத்த இருக்கும் அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாகி வெகுஜன மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பும் போது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீடிக்க உள்ளது. எனவே இனியேனும் ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஊறு விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இனி வரும் மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க வேணும். அதோடு பருவமழையின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விளம்பர செயல்பாடாக இன்றி போர்க்கால அடிப்படையில் உண்மையாகவே மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.